ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காக்கும் தெய்வம் காலையில் எபிசோட் 12 அண்ட் அப்புறம் 13 ரெண்டையுமே ஒன்றா பார்த்துடலாம். இதுவரை என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே யாரை காட்டுறாங்க அப்படின்னா நம்ம சதி, அதாவது தாக்ஷாயினியை தான் காட்டுறாங்க. தாக்ஷாயினி என்ன பண்ணுறாங்க, இனிமேல் இந்த உடல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை எரிச்சு செத்துருப்பாங்க. செத்ததுக்கப்புறம் சிவபெருமானுக்கு பயங்கரமாக கோபமாகவும் அழுகையாகவும் வந்துடுது. உடனே தன்னோட முடியிலேருந்து கொஞ்சம் ஒரு முடியை எடுத்து கீழே விட்டு எறிகிறாங்க. அதுலேருந்து ஒரு உருவம் வருது. யாருன்னா வீரபத்திரர். வீரபத்திரர்கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்கள பழி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அனுப்பி வைக்கிறாரு. வீரபத்திரர் வந்து தக்ஷனோட அரண்மனைக்கு வந்து தக்ஷனை கொல்றதுக்காக வரும்போது தக்ஷன் வந்து விஷ்ணுகிட்ட போய் என்னை இந்த மாதிரி நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஷ்ணு வந்து வீரபத்திரரை தடுத்து பார்க்குறாங்க. தடுக்க முடியலை. வீரபத்திரர் வந்து முன்னேறி வந்துட்டாங்க. என்னால் முடியலை, என்னை மீறின ஒரு சக்தி இருக்குண்டவும் தக்ஷனுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக போயிடுது. என்னதான் அந்த மண்டை ஓட்டு பயலுக்கு இவ்வளோ சக்தியா, என்னால் நம்பவே முடியலை. விஷ்ணுவான நீங்கள் தானே பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு இன்னும் உண்மை புரியலை, நீ இப்போ கூட சிவபெருமான்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன்னா உன்னை விட்டுருவாரு அப்படின்னு சொல்லும்போது, நான் போய் அந்த பிச்சைக்காரன்ட்ட மன்னிப்பு கேட்குறதா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேலே உன் தலைவலியை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு பிரம்மதேவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே வீரபத்திரர் உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்து தக்ஷனோட தலையை வந்து வெட்டிடுறாரு. வெட்டினோடனே தக்ஷன் இறந்துடுறான். இறந்த உடனேயும் இப்போ கரண்ட்டில் காட்டுறாங்க. நம்ம பார்வதி சிவனு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்வதி சொல்கிறா, நீங்கள் வந்து அப்போ வந்து நான் முன்பிரிவியில் தாக்ஷாயினியாக பிறந்திருந்தேனா, நம்மளோட சக்தியை உணர்றதுக்காக தான் இப்போ நான் இப்போ திரும்ப பார்வதியாக வந்திருக்கேனா அப்படின்னா, ஆமாம்மா, இன்னும் ஆமாம், நீ தான் வந்து தாக்ஷாயினி தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறாரு. இப்போ வந்து ஏற்கனவே நடந்த கதையை காட்டுறாங்க. இப்போ தாக்ஷாயினி இறந்துட்டா இல்லையா, அந்த சடலத்தை சிவபெருமான் வந்து தூக்கிறாரு. தூக்கி கையிலேயே ஏந்திக்கிட்டு ரொம்ப மனக்குழப்பத்தில் என்ன நடக்குதுங்கிறதே தெரியாமல் அதை தூக்கிக்கிட்டே பல நாட்களாக சுற்றிக்கிட்டே இருக்காரு. அதனால் விஷ்ணு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்படியே போச்சுன்னா இந்த தாக்ஷாயினியோட உடம்பு முக்தி அடைஞ்சாதானே மறுபடியும் மறுபிறவி எடுத்து சிவபெருமானை வந்து அடைவாங்க. முக்தி அடைய விடாமல் சிவபெருமான் அந்த உடம்பை தூக்கிட்டே சுற்றினா எப்படி அப்படின்னு யோசிச்சு விஷ்ணு வந்து அவரோட சக்கரம் இருக்கு இல்லையா, சக்கரம், அந்த சக்கரத்தை வச்சு தாக்ஷாயினியோட உடம்பை 6 துண்டாக வெட்டிடுறாரு. அது அங்கங்கே ஒரு திசையில் பறந்து விழுந்துருது. அதனால் சிவபெருமானுக்கும் வந்து சதின்னு கத்துறாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டியம்மான்னு கத்துறாங்க. கத்துன உடனேயும் இப்போ திரும்ப கரண்ட்டை காட்டுறாங்க. கரண்ட்டில் பார்வதி தேவி சொல்கிறா, இந்த மாதிரி அதனால தான் எனக்கு இந்த இடத்துக்கு வரும்போது ஏற்கனவே வந்த ஃபீலிங் இருந்துச்சா, அப்போ வந்து நான் சதியாக பிறந்தப்ப என்னோட உடம்பு 6 துண்டாக வெட்டப்படும் போது ஒரு துண்டு இந்த இடத்துல வந்து விழுந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் வந்து, ஆமாம்மா, அதனால தான் நீங்கள் வரையில் புதுசாக வர மாதிரி உனக்கு தெரியல, உன்னோட ஒரு துண்டு இங்கே வந்து விழுந்துச்சு, அந்த ஒரு துண்டு உடல் பாகத்துலேருந்து வந்த தேவி தான் நீ பார்த்த தேவி அப்படின்னு சொல்லவும், உடனே பார்வதி தேவி, சரிங்க, என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அந்த மாதிரி கைலாயத்தை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே வாமா நம்ம திரும்ப கைலாயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து பார்வதியை கைலாயத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டு போகும்போது அங்கே நந்தி மற்ற தேவர்கள்லாம் ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாங்க. விஷ்ணுக்கும் லக்ஷ்மிக்கும் ஒரே சந்தோஷம், மறுபடி பார்வதி வந்துட்டான்னு. இப்போ வந்து பார்வதி தேவி வந்து சிவபெருமான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்து இனிமேல் நீங்கள் வந்து எப்போயுமே எந்த சூழ்நிலையுமே நான் காளியாக மாறினா என்னோட பாதத்துக்கு கீழே நீங்கள் படுக்கக்கூடாது, என்னோட பாதத்தை உங்கள் மேலே வைக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறா. கேட்டவுடனே சிவபெருமானும் சரின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு. இப்போ கட் பண்ணால் யாரை காட்டுறாங்கன்னா சும்பன் நிஸ்மனை காட்டுறாங்க. சும்பன் நிஸ்மன் வந்து இன்னும் விடுறாப்புல தெரியல, எப்படியாவது பார்வதி அடைஞ்சே ஆகணும்னு பைத்தியம் மாதிரி திரியிறாங்க. அப்போ வந்து சும்பன் சொல்கிறியான், நம்மளால் சக்தியாலையும் புத்தியாலையும் பெற முடியாத பக்தியால் பெறலாம் அப்படின்னு சொல்கிறியான். நிசும்பனுக்கு ஒன்றும் புரியலை. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இரு நான் சொல்கிறத நான் செய்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சும்பன் வந்து நிசும்பனை ஒரு இடத்த கூப்பிட்டு போகிறான். எங்கன்னு பார்த்தா தாரகாசுரன், அவன் பேர் தாரகாசுரன்ட்ட கூப்பிட்டு போகிறான். அவன் வந்து யார் அப்படின்னா நிசும்பனோட ஃப்ரெண்டு. தாரகாசுரன்ட்ட போய் இந்த மாதிரி நீ எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லவும், நீங்கள் 2 பேரும் என்ன முட்டாளா, நம்மளுக்கு எதுனாலையும் அழிவில்லை, எந்த பட்சியாலையும் எந்த உயிரினத்தாலையும் எந்த மனிதர்களாலையும் எந்த தேவர்களாலையும் அழிவில்லைன்னு வர வாங்கியிருக்கோம். ஆனால் நீங்கள் என்னடானா
பெண்கள்கிட்ட போய் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்க, பெண்களை போய் சீண்டுறீங்க, பெண்களால் மட்டும்தானே நமக்கு அழிவு, அப்போ நீங்கள் பெண்களை தொல்லை பண்ணீங்கன்னா அவங்க கொன்னாங்கன்னா நம்ம செத்துருவோன்றது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தாரகாசுரன் சொல்கிறியான். சொன்ன உடனேயும் சும்பன் வந்து ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் என்னைய பார்த்தீங்களா பெண்களை வந்து மதிக்கிற மாதிரியும் ரொம்ப நேசிக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஐஸ் வச்சு என் பொண்டாட்டியக்கெல்லாம் நான் வேணுங்கிறத வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சு என் காலுக்கடியிலே போட்டு வச்சுருக்கேன், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் வந்து அதனால தான் நான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். ஒரு பெண்ணை மயக்கணும், அந்த பெண்ணை வந்து எனக்கு அடிமையாக்கணும், அந்த பெண்ணை வந்து நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. யார் அந்த பெண்? பார்வதி, சிவபெருமானோட மனைவி அப்படின்றவும் தாரகாசுரன் சொல்கிறியா. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு, உன்னோட மனைவியால் பார்வதியை கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்றவோ ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் சும்பன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி உன்னோட மனைவி சின்ன வயசுலேருந்தே காளி தேவியை வணங்கக்கூடியவ, பார்வதி தேவியை வணங்கக்கூடியவ, அதனால பார்வதி தேவியை போய் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லு. அப்போ கூட்டிகிட்டு வந்த உடனேயும் நம்ம காட்டில் இருக்கனால இந்த காட்டே நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும்னு வரம் வாங்கிடுவோம். வரம் வாங்கினோடனையும் பார்வதி தேவி உள்ளே வந்தோடனே அவளால் அந்த காட்டை விட்டு வெளியே போக முடியாது. அப்போ அப்படியே நான் அவளை சிறைப்பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்பன் பிளானை போடுறேன். உடனே தாரகாசுரனும் இதுக்கு ஒத்துக்கிட்டு தன்னோட மனைவி தாருகாட்ட போய், தாருகா இங்கே பாருமா, நீ இவ்வளோ நாள் வேண்டினதுக்கான பலன் கிடச்சிருச்சு, உன்னோட தேவி வந்து அவதாரம் எடுத்துட்டா காளியா, அதனால அவளை போய் பாரு, கைலாயத்தில் இருக்கா பார்வதி தான் காளி அப்படின்னு சொல்லவும் ஒரே சந்தோஷம் தாங்கலை தாருகாவுக்கு. உண்மையிலே சொல்லணும்னா தாருகா உண்மையான பக்தி உடையவளாக இருக்கா, பார்வதி தேவி மேலே அளவு கடந்த அன்பு பக்தி வச்சுருக்கா. அதனால் கைலாயத்துக்கு வர்றா. கைலாயத்துக்கு வந்து அம்மா தாயே நீ வந்துட்டியாம்மா அப்படின்னு கூப்பிடும்போது பார்வதிக்கு காதில் விழுகுது. உடனே சிவபெருமான்கிட்ட என்னங்க உங்களை யாரோ பக்தை கூப்பிட்றா அப்படின்றவும், யார் காதில் விழுகுறதோ அவங்களோட பக்தை தான் அவங்க அப்படின்றவும், என்னோட பக்தியா என் காதில் தானே விழுகுது, அப்போ நானா என்னைய யார் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா தாருகா வந்து அம்மா வாமா நீ என்னோட வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும், நான் காட்டில் வசிக்கிறேன், நான் இருக்கக்கூடிய காட்டுக்கு கண்டிப்பாக வரணும், நான் உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்றவும் பார்வதி தேவியால் மறுப்பு சொல்லவே முடியலை. ஏன்னா அவளோட தூய்மையான பக்திக்கு பார்வதி தேவி அடிமையாயிட்டாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ உண்மையான பக்தியாக இருக்கா. உடனே பார்வதி ஒத்துக்கிட்ட உடனேயும் லக்ஷ்மி தேவியும் விஷ்ணுவும் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து தாருகாவனத்துக்கு போகக்கூடாது, தாருகா கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்கு போகாதீங்க, அது ஆபத்தான காடு, உங்களுக்கு எதிராக சதிவேலையோட பார்க்கலாம், நீங்கள் தனியாக போகிறது ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து எதை பார்த்து பயப்படாத, எதுக்காகவும் இது பண்ணாத, நம்மளை வந்து ஒரு பக்தர் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா போகாமல் இருந்தோம்னா அது தப்பு அப்படின்னு சிவன் சொல்கிறாரு. ஆனால் பார்வதிக்கு சிவன் சொல்கிறது தான் சரின்னு படுது. அதனால் தாருகாவை பார்க்குறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறா. போன உடனே தாருகா ஆரத்திலாம் எடுத்து வணங்கி சாப்பாடெலாம் ரெடி பண்ணி பார்வதிக்கு கொடுக்குறா. கொடுத்த உடனே எல்லாத்தையும் பார்வதி ஏற்றுக்கிட்ட உடனேயும் தாருகாவோட புருஷங்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தாருகாட்ட இந்த மாதிரி இந்த காட்டோட ராணியாக தேவியாக ஆகணும்னு வரம் கேளு அப்படின்னு சொல்கிறேன். உடனே தாருகா வந்து பார்வதிகிட்ட இந்த மாதிரி நான் வந்து இந்த காட்டோட தேவி ஆகணும் அப்படின்னு வரம் கேட்குறா. கேட்டவுடனே பார்வதி தேவி அவ்வளோதானம்மா, இந்த காட்டுக்கு இனிமேல் நீ தான் தேவி, நீ தான் இறைவி, நீ தான் கடவுள், உன்னோட பர்மிஷன் இல்லாமல் எந்த உயிரினமும் இங்கே வர முடியாது, வெளியே போக முடியாது, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஜீவராசிகள் அனைத்துக்கும் இனிமேல் ஓம் பொறுப்பு, நீ தான் பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இந்த காடு ரொம்ப பசுமையாயிடுது, வறண்ட காடு ரொம்ப சுபிட்சமாயிடுது. உடனே இது தாண்டா வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறக்கூடாதுன்னு சும்பன் வந்துட்டாங்க. வந்து ஆஹா இந்த மாதிரி வரம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு, இப்போ நீ நல்லா சிக்கிட்ட, இப்போ வந்து உன்னால் இந்த இடத்த விட்டு போகவே முடியாது, தாருகா சொல்கிற வரை உன்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லவும், உடனே தாருகாவை பார்வதி தேவி பார்க்குறா. என்னம்மா நீ தானம்மா என்னை பக்தியோட கூப்பிட்ட, வீட்டுக்கு வா சாப்பிடு தேவி அப்படின்னு, இப்போ என்னடானா இவ்வளோ பெரிய சதி நடந்துட்டு இருக்கு, எனக்கு தெரியவே இல்லை, உன்னை நம்பினதுக்கு நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு பார்வதி சொல்லவும் ஒரே அழுகிறா தாருகா. அம்மா இது மாதிரி நான் வேணும்னு பண்ணலை, என்னோட கணவர் தான் இது மாதிரி செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்கிறா.
ஓ! அப்படின்னா நானு ஒரு ஆண் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பெண் சொல்றதை கேட்டா நான் இவ்வளோ தூரம் வந்தேன். என்ன தாருகா இப்படி பண்ணிட்டே! என் வீட்டுக்காரர் ஒண்ணும் மோசமானவங்க இல்ல தேயி. என் வீட்டுக்காரர் சும்பன் நிசும்பன் பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் என் வீட்டுக்காரர் சொல்றத கேட்டு இந்த காட்டுக்கு இறைவி ஆகணும்னு வரம் கேட்டேன். வேற எதுவும் இல்ல அப்படின்னும், நீ தப்பு பண்ணிட்ட தாருகா. இதுக்கான பலனை நீ அனுபவிக்கணும் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. ஆனா இந்த சும்பன் நிசும்பன் வந்து பயங்கரமா இருக்காய்ங்க. ஆகா! பார்வதி இப்ப சிக்கிட்டா. அவளை சும்மா விடக்கூடாது. எப்படியாவது நம்ம கடத்திட்டு போயிடணும், எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடணும்னு கிட்ட நெருங்கி வர்றாங்க. பார்வதியால் என்ன செய்கிறதுனே தெரியல. மறுபடியும் காலி ஆயிடக்கூடாதுன்னு எவ்வளவோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சும்பன் வந்து தொடுற மாதிரி வரையான். பார்வதி தேவியை தொடுற மாதிரி வரவும் பயங்கரமாக கோபம் வருது பார்வதிக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக உருமாறிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோட அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். இதுவரை என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு தடவையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் வரணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.